அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்ல வர சிபிஎஸ், அதாவது காம்பி பிரேக் சிஸ்டம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பி பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லிங்க்டு பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூட்டர்ஸ் ஆக்டிவா, டியோ இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்ல தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்துக்கும் மற்ற பிரேக்கிங் சிஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரம் பிரேக் மற்றும் டிஸ்க் பிரேக், இதுக்கும் இந்த சிபிஎஸ் பிரேக்குக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ட்ரம் பிரேக்லையும் சரி டிஸ்க் பிரேக்லையும் சரி, ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும், பேக் வீல் அடிச்சா பேக் வீல், அதாவது ரேர் வீல் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும். ஆனால் சிபிஎஸ்ல அப்படி கிடையாது. சிபிஎஸ்ல டிஸ்க் ட்ரம் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து எப்படி இருக்காங்க சிபிஎஸ் பிரேக்ல, அதாவது காம்பி பிரேக் சிஸ்டம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சா ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் நிற்கும். ஆனால் இதில் வந்து ரேர் வீல் அடிச்சா ஃப்ரண்ட் மற்றும் ரேர் வீல் ரெண்டுமே வந்து அட் அ டைம்ல வந்து ஸ்லோ ஆகி ஸ்டாப் ஆகும். இப்படி தான் வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படி வந்து நம்ம பேக் பிரேக் அடிக்கிறது மூலியமா சடனாக வந்து ரெண்டு வீலுமே வந்து அட் டைம்ல வந்து ஸ்லோ ஆகி ஸ்டாப் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் வந்து காம்பி பிரேக்ல வந்து ஸ்கூட்டர்ஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூட்டர்ஸ்ல வந்து பெரும்பாலும் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரம் பிரேக்ல வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி வாங்க பார்க்கலாம். காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பார்ட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் ட்ரம் பிரேக் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரம் பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு விரிவாக தெரியணுமா, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் பிரேக் லிவர், அந்த லிவர் பிரஸ் பண்ணுறது மூலமா வந்து இந்த சிபிஎஸ் பிரேக் சிஸ்டமே ஒர்க் ஆகும். அடுத்து ஈக்குவலைசர், அந்த ஈக்குவலைசரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் பிரஸ் பண்ணுறது மூலமா ரெண்டு வேலையுமே ஸ்டாப் பண்ணுறது அந்த ஈக்குவலைசரோட ஒர்க்கு. அடுத்து ரேர் ட்ரம் பிரேக்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரேர் வேலையும் ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரேர் பிரேக் கேபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் கேபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் கேபிள் மூலியமா தான் வந்து நம்ம பிரேக்கே வந்து அப்ளை ஆகும். அடுத்து ஃப்ரண்ட் பிரேக் கேபிள், ஃப்ரண்ட் வீலுக்கு வர பிரேக் வந்து அந்த கேபிள் மூலியமா அப்ளை ஆகும். இதான் வந்து காம்பி பிரேக்கோட பார்ட்ஸ். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் பிரேக் லிவர் வந்து ப்ரெஸ் பண்ணுற மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவலைசர்ல இருக்க பார்ட்ஸ் மூலியமா ரெண்டு பிரேக்கு போகிற கேபிளுமே வந்து சடனாக வந்து இழுக்க ஆரம்பிக்கும். என்ன ஆகும்னா, ரெண்டு வீலுமே வந்து ஈக்குவலைசர் ரெண்டுமே வந்து ஈக்குவலைசர் மூலியமா மெதுவாக வந்து ஸ்லோ ஆகும். எவ்வளோ வேகமாக அழுத்துறோமோ அவ்வளோ வேகமாக ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகி வீல் ஸ்டாப் ஆகும். நம்ம சடனாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு வீலையும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டக்குன்னு வந்து பேக் வீலில் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வீல் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீலும் வந்து பேக் வீல் ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது லெஃப்ட் பிரேக் லிவரை ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டு வீலும் வந்து ஸ்லோ ஆகும். அப்போ ரைட் பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைம்ல வந்து வண்டி ஸ்டாப் ஆகும். இப்படி தான் வந்து நம்ம சிபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்து ஸ்கூட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு சிபிஎஸ், அதாவது காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ், அதுவும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி, அதுவும் நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.